சஷ்டி விரத சாமி கும்பிடுறதுக்காக இந்த சாமி ஸ்டாண்ட் எல்லாம் வந்து செட் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். இப்ப சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை கும்பிடுறதுக்கே வந்து நான் தீபமே பத்த வைக்கலைங்க. ஏன்னா ஸ்டோரேஜ்ல தான் வந்து அந்த விளக்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த கவர் எடுத்து பார்க்கும்போது திண்ணீர் எல்லாம் கொட்டி விளக்கு வந்து ரொம்பவே வெள்ளையாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு இந்த பூ வந்து இந்தியால இருந்து அத்தை வரும்போது இந்த பேப்பர் பூ எனக்கு வளகாப்புக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது அப்படியே தாங்க இருந்துச்சு. நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ முருகருக்காக வந்து அந்த பூ இங்கேயே இருந்ததுனால அந்த கவர்ல இருந்து எடுத்து எல்லாமே வந்து இந்த மல்லிப்பூ கோத்துவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியே வந்து சூப்பரா கோத்துனதுக்கு அப்புறம் நிஜமாவே பூ வைக்கிற மாதிரியே இருந்துச்சு. சோ சாமி ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வால்ல தான் செட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து எல்லா பக்கமும் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிறதுனால எங்கேயுமே வைக்க முடியல. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டூல் இருந்ததுங்களா, அதுலயே வந்து சாமி போட்டோ எல்லாம் செட் பண்ணிட்டு விளக்கெல்லாம் கிளீன் பண்ணது எடுத்து வச்சுட்டு அத வந்து இங்க வரும்போது எனக்கு அந்த அன்னலட்சுமி சிலையும் தட்டமும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுவுமே கவர்லயே தான் வச்சிருந்தேன். சோ இன்னைக்கு அதுவும் எடுத்து வச்சு அரிசி கொஞ்சம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு நீட்டா வந்து சாமி கும்பிட்டு சஷ்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க எப்படி வீட்ல சாமி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் சஷ்டி விரதம் ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.